அருமையான இடம், அற்புதமான இடம். நாரதர் நன்றிக்குரியவர், நன்றி மிக்கவர். ஏன்னா இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அருமையாக இருக்கிறது. இந்த இடத்தினுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால், ஐம்பொருளை சுற்றி ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பொருளை சுற்றறித்து தூங்காமல் தூங்கி சோம்பெறுவது அப்படின்னு சொல்வார்கள். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இந்த வனத்தை பார்க்கும் போது நாங்கள் சிறியவாக இருக்கும் பொழுது இந்த மண்ணிலே தவழ்ந்தோம். எங்க சித்தப்பா சொன்னது மாதிரி புளிய மரத்திலே ஏறி வாதில் விளையாண்டோம். ஆனால் செயமணியால் கல்லால் இங்கே ஒரு மணி சத்தம் கேட்டது. இன்று வாணிக்கக்கூடிய பங்காளிகளால் பெரிய கோபுரமாக உயரப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இடம் சிறப்பான இடம் என்றால், இந்த வனத்தை பார்க்கும் பொழுது இந்த வனத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஆண்டவன் உண்மையை இந்த இடத்தை வாணிக்கருப்பை எனக்காண்டிதான் படைச்சிருக்க, வேற யாருக்காண்டி படை கிடையாது. ஆமா, என்ன காரணம்னா இந்த உலகம் பிறந்ததே எனக்காகத்தான் இருக்கு. அந்த உலகம் பிறந்தது எனக்காக எப்படி இருக்க வேண்டும்? உலகம் பிறந்தது எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, மதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் மதிகளும் எனக்காக. அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. அற்புதமான இடம். இந்த வனத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அன்பு தம்பி நாரதர் படையப்பா சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருந்தார். ஏன்னா அவர்களாம் அருமையா பாடக்கூடியது. ஆகையால் இந்த வேலிமலை சாரலை பார்க்கும் பொழுது விவசாயத்துக்குரிய இடம். இந்த நாட்டுடைய முதுகெலும்பு யார் என்று சொன்னால் விவசாயி தான். ஏன்னா விவசாயிகள் எல்லாம் சேற்றிலே காலை வைத்தால் மற்றவர்கள் சொத்திலே கை வைக்க முடியும். அப்படிப்பட்ட வளம் பொருந்திய நாடு, வல்லமைமிக்க நாடு, சீர்பூட்டும் நாடு, சிறப்புக்குரிய நாடு. இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாகப்பட்டது என்னவென்றால் விவசாயி. விவசாயி
சொன்னாரே அந்த வனத்தில் சத்தம் கேட்கும் வள்ளி காவல் செய்தார்கள். ஆனால் எந்த ஒரு சத்தத்தையுமே காக்கவில்லை. அப்ப கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன சத்தம்? ஆஹா ஆலோலம் சோ உண்மையிலே சொல்றேன். இவளுக்கு சாரீரமே இப்படி இருக்குன்னா சரீரம் எப்படி இருக்கு உங்களுக்கு தான் தெரியும். எங்கிட்ட கேட்டா இல்லப்ப ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா சரீரம் இருக்கணும் இல்லைன்னா சாரீரம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த இடம் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா சரீரம் இருக்கணும் இல்ல சாரீரம் இருக்கணும். அங்கம் இல்லாதவன் அவைக்கு போக கூடாது, சங்கம் இல்லாதவன் சபைக்கு போக கூடாது. முதல்ல வந்து இவளுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அவ எப்படி நடந்திருப்பான், எவ்வளவு ரம்மியமா இருக்கு. இந்த பூக்கள் சோலையில ஏன்னா காதுல தேன் பாய்ச்சது போல சத்தம். ஆமா தேன் ஊத்துதோ தேன் வெளி வந்து ஊத்துதோ அது அப்புறம் பாத்துக்குவான். ஆமா எதை ஊத்துனாலும் அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா ஊத்துனாங்க அப்படி ஊத்துறதுனால ஒவ்வொரு விஷயமும் நல்லது இருக்கு. அப்ப ஊத்தக்கூடிய இடம் எந்த இடத்துல ஊத்தணும், எதை ஊத்தணும், எதை ஊத்தக்கூடாது என்று இடம் காலம் பொருள் ஏவல் சொன்னார்கள். இவளை பார்க்கும் பொழுது இவ எப்படி நடந்து வந்திருப்பான், இவளை பார்த்தால் எப்படி அள்ளி கொண்டு முடித்து அரை காசு பட்டு வைத்து அரை காசு பட்டு வைத்து சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மலர்களிலே எல்லாம் சிறந்த மலர்களில் அப்படி பூமாலை நான் சொல்கிறேன்.
அன்புள்ளங்களுக்கு நன்றி. இங்கு முருகனாக தோன்றி அடிக்கும் அன்பு அப்பா தர்மலிங்கம் அவர்களுக்கு சொக்கநாதர் பி.ஆர். ஆதிநாராயணன் அவர்கள் குடும்பத்தார் சார்பாக இந்த 200 ரூபாய் அன்பளிப்பளிக்கிறேன். மாப்பிள்ள சூர்யா சொன்ன மாதிரி நன்றி கடைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த நன்றி கடையில எங்க அண்ணன் ஆதிநாராயணனுக்கு நான் உயிர் உள்ளவரையில செலுத்தணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மதுரை நடிகர் சங்கத்துல எல்லாரும் வந்து சிலை சனங்கொடி வச்சு மெம்பர் சேர்க்கிறாங்க. அப்ப நான் வந்து நாடக உலகத்துக்கு போய் ஒரு 6-7 வருஷத்துக்குள்ள இருக்கும். அண்ணன் வந்து இப்ப கமிட்டி மெம்பரா இருக்காரு, செயற்குழு உறுப்பினர். அப்ப மெம்பர் எடுக்கும் போது என்னையெல்லாம் போய் பாட சொன்னாங்க. எனக்கு அப்பெல்லாம் பாட வைக்க தெரியாது. அப்படி தெரியாது இருக்கிற நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா, பெரிய பெரிய ஆளுகளை உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி பக்கம் மேல கரக பெரிய பெரிய மகுடாதி மகன்களை உட்காந்துருக்காங்க. யாரு அப்படின்னா, ஐயா புலிக்குறிச்சி பாண்டி, எங்க சித்தப்பா கதிரை சேப்பாத தாளம் போடுறாரு, வையூர் கோவாலப்பா, நாகராஜ் கோவில் ஒருத்தர், பிரம்மக்குடி நாகராஜ், இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நான் அவங்களை போய் பார்த்த உடனே எனக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு.
என்ன காரணம்னா அவங்க எல்லாம் நமக்கு நான் பார்த்ததே கிடையாது. அவங்க எல்லாம் பேசும்போது என்ன சொல்றாங்க, நல்லா படிச்சுக்கிட்டு வா அப்படின்ட்டாங்க. அப்படி படிச்சுக்கிட்டு வான்னு சொல்லும் போது நாங்களும் இறங்கி வந்துட்டோம். இறங்கி வந்து மறுபடியும் அந்த கமிட்டியில பேசி ஒரு தீர்மானம் பண்றாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? வாரிசு கலைஞர்களை நம்ம மெம்பர் ஆக்கிடலாம், தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வாரிசு கலைஞர் யாருன்னா, இப்ப வாரிசுன்னு சொன்னா இவர் வாரிசு, அவர் வாரிசு, அவர் வாரிசு, அவர் வாரிசு தான். இதுல வாரிசு இல்லாத ஆள் தான். என்ன காரணம்? கலைக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட என்னை கலைஞர் என்று சொல்லி என் தம்பி தான் வாரிசு கலைஞர்னு அவர் சொன்னார். அப்ப கேட்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார், வாணிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து சொல்றேன். அன்னைக்கு ஆதிநாராயண கற்பனை சொன்னார், வேற யாரும் இல்ல, எங்க சித்தப்பமே அவன். நான் வந்து பிஆர் ஆதிநாராயண, என் தம்பி வந்து பிஏ தர்மா, எங்க அப்பனும் அவங்க அப்பனும் ஒன்னா பிறந்தவர் சொல்லி அன்னைக்கு இந்த சங்கத்துல கம்பராக்குறதுக்கு எனக்கு அரும்பாடுபட்டது எங்க அண்ணன் ஆதிநாராயண. அன்பு மகன் வந்து என்னை பாராட்டியிருக்காரு. அருமையா பாடக்கூடியவர், காவல்துறை இருக்க சொல்லுவாரு, அப்பா எனக்கு பயிர்க்க வேலைக்குன்னு. பரவாயில்ல தம்பி, என்னை பாராட்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் கைதட்டியவர்களுக்கும் நன்றி. காலத்தை நேரத்தையும் கடந்து செல்ல வேண்டும் என்றால் எப்படி செல்ல? நாரதர் சொன்னது போல அதோ ஒரு மான்பகுதின்னு சொல்லுவாங்க, அதோ அங்குமாக ஒரு வேடுவர் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார். போய் அவரிடம் முறையாக அனுமதி பெற்று அந்த மானிடம் முறையாக உரையாடி எப்படியாவது மானே மானேன்னு சொல்லி வள்ளியை எப்படியாவது நம்ம திருமணம் பண்ணணும். அதனால போகுதுவா சொல்வதை போல வாழ்நாளிலே மறக்க முடியாத நம்மளாம் வந்த பாதையை கண்டிப்பாக நினைத்து பார்த்தால் மென்மேலும் அந்த கருப்பசாமி நம்மளுக்கு நல்ல வாழ்வை கொடுப்பார். இன்னைக்கு மாப்பிள்ள சூர்யா நாரதரை போட்டது போல அருமையப்பா மறைந்த மாமேதை நாரதர் சொன்னா தர்க்கம், அப்பேற்பட்ட தர்க்கத்துக்குரியவர் பேச்சுக்கு உயர் திரு ஆதிநாராயணன் அவர்கள். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, நான் தான் அன்னைக்கு பப்பன் டான்ஸ் நானும் மணிமேகலையும் போயிருக்கோம். ஐயா அவர்கள் அன்றுதான் கடைசி மேடை. அந்த மேடை அவர் நல்லா படுத்திருக்காரு, தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல ஏந்திரிக்கல. ஆனா உண்மையாவே ஐயா சரணமாயிட்டார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா ஊர்ல நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு காரணம் என்ன, சிவரஞ்சனி போட்டு சிவரஞ்சனி மேடைக்கு வரல. கண்டிப்பா நாடகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல என்ன வேஷம் போட சொல்லிட்டாரு. எது சொன்னாருன்னு தெரியல. நீ நாரதருக்கு ரெடியா இருக்கு தம்பினாரு. ஆமா, அன்னைக்கு நான் நாரதராக வேடம் தாங்கி ஆதிநாராயணன் அவர்கள் சரணமடையும் பொழுது அவருடைய வேடத்தை நான் போட்டேன். அப்பேற்பட்ட பெருமை நமது 66 மேட்டுப்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய கச்சகட்டி என்ற ஊர், அந்த புண்ணியவானுடைய புகழ் என்றுமே ஓட்டி வளர வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தோடு இன்னும் வரக்கூடிய கலைஞர்களுக்கு அவர் மேலே இருந்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய கடிப்பணி தூங்குகின்றோம். நன்றி, அந்த வணக்கம். என்னை பாராட்டி என்னுடைய அன்பு அக்கா அம்மாப்பிள்ளை அவர்கள் ரூபாய் 500 அன்பல் பெற்றிருக்கிறார்கள். மற்றும் சுக்குனார் கிராமத்தில் பிறந்த சிவகங்கை மாவட்ட சிலம்பு ஆசிரியர் எனக்கு சிலம்பு சொல்லிக் கொடுத்து என்னை சிலம்பு கலைஞனாக்கிய என்னுடைய ஆசிரியர் மாமா பிடி பிச்சமணி வாத்தியார் அவர்கள் ரூபாய் 200 அன்பளி கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய அன்பண்ணன் ஜெயராமன் அவர்கள் ரூபாய் 100 கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்கள் கலைஞர் சார்பாகவும் நன்றி, வணக்கம். நகைச்சுவை நாயகனாக இருந்து இப்பொழுது வேடன் ஒருத்தனாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பண்ணன் தர்மா அவர்கள் இன்று போல் கருப்பசாமியுடைய அருள் பெற்று வாழ்வாக்கு வாழ்ந்து பல கலைஞர்களை இன்னும் உருவாக்க வேண்டும். அவருக்கு எப்படி ஆதிநாராயணன் அவர்கள் உறுப்பினராக சேர்த்தாரோ அதே மாதிரி இவரும் ஏகப்பட்ட கலைஞர்களை உருவாக்கி நல்லதொரு மாணவர்களுக்கு வாழ்வாதாரம் தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, என்ன யாரு எதுக்கு தடுத்தீங்க? எத்தனை பக்கம் நீங்க கேட்டிருப்பீங்க, இன்னைக்கு சொல்லுங்க. ஐயா, கேட்டதை கேட்கத்தான் வேணும். எத்தனை பேரை நீங்க தேடி வந்தது என்னது? எல்லாருக்கும் ஆசாரிக்கு அது குத்துவாரு. ஆசாரிக்கு ஒருத்தர் குத்தணும்ல? ஆமா. அப்ப அதே நான் அது குத்ததுக்கு தான் வந்திருக்கேன். ஆஹா, அப்படியால? அப்ப மதுரை மீனாட்சி கோயில் உட்கார்ந்து நிறைய விசேஷம். ஐயா, மதுரை மீனாட்சிக்கு மாதிரி பெருமை உலகத்துல யாருக்குமே கிடையாது. தூங்கா நகரம் என்பது மதுரைக்கு ஒரு பேரு. அதுக்கு ஏன் மீனாட்சின்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? ஏன்னா மீன் வந்து இரவும் பகலும்
விழித்துக் கொண்டே இருக்குமா? தூங்கவே தூங்காத. காரணம் அதுக்கு இமை கிடையாது. இமை இல்லாதனால கண்ணே மூடாதான். அதனால மீனாட்சிக்கும் அதே மாதிரிதான். ஆனா மீனாட்சி பத்தி பேசுறீங்க, யார் யாரி இந்த இடத்துல ஏன் நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். நான் வந்த வேகத்தை நீ கேட்டு நினைக்கிறேன். எப்பவுமே வேகம் வேணும், அதுல விவேகமும் வேணும். பதட்டப்படாம செய்யணும் எந்தையும். இப்ப சொல்றவாரு அமர்ந்து செய்யறதுக்கு இது ஒண்ணு நம்ம அப்ப விட்டு சொத்து கிடையாது. நம்ம இதுதானே நம்மளா செஞ்சுக்கிறோம். நம்ம கிடந்த தண்ணியை போனாலும் இறச்சுக்கலாம் நினைக்க முடியாது. ஆத்து தண்ணி மாதிரி. அப்படியா? மானையை விரட்டி வந்து மடையை தவக்குன்னு உடச்சு உள்ள தண்ணி இறக்கிறோம்னு வாங்குறீங்க. அப்பா மாப்பிள்ளை நான் அப்படி எல்லாம் நினைக்கலையா? மானை எப்படியாவது கைப்பிடியா பிடிச்சிட்டு போயிருக்கேன். ஏன்னா நான் இருந்து வரும்போது அம்மா சொன்னாங்க, வேலி மலையில அங்கே என் தம்பி மகன் ஒண்ணு இருக்கு, அந்த பிள்ளைய போய் எப்படியாவது கைப்பிடியா போட்டு ஓடியாந்தான்னு சொன்னாங்க. நான் வந்த வேகத்துல என்ன கிடத்திருந்தா கையிலே முடிச்சிருப்பேன். என்ன நீங்க சொன்னது? ஐயா மானு உள்ள நுழைஞ்சு பாத்தியான்னு கேக்குறேன். அதைத்தான் சொல்ல வரேன். ஏற்கனவே சொல்லிருந்தாலும் செட்டப் பண்ணிட்டு வந்திருப்பேன். என்ன பண்ண சொல்றீங்க? இருக்கட்டும் வேடுவரே, நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஒரு பொருளை நம்ம கை பிடிக்கணும், அதுலயும் அம்மா சொல்லி இருக்கும் போது அது உடனே செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தோட வந்திருக்கீங்க. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் தான். உலகத்துல முதல் தெய்வம் யாருன்னா தாயும் தந்தையும் தான். அதனால தாய் பேச்சை முதல்ல மதிக்கணும். இருங்க, அவசரப்பட ரொம்ப பதட்டப்படுறீங்களே, அவசரப்படுறீங்க. அதாவது பதறாத காரியம் சதறாதன்ன. உங்களுக்கு அமைப்பு இருக்குல்ல, அந்த மாணவர்கள் சேரணும்னு அதுவே வந்து சேர்ந்து நீங்க கவலைப்படாதீங்க. அதுதான் அந்த நேர காலம் வந்த உடனே நேரம் சரியான நேரம் இருக்கணும் இல்லையா? இப்ப எல்லாரும் சொன்னாங்க முன்னாடியே இப்படி எல்லாம் நீங்க நினைச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஆண்டவன் வாணிகர்பனுடைய அருள். கோயிலை கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், அந்த கும்பாபிஷேகத்துல நீ தான் நடிக்கணும்னு என்னை அரும்பாடுபட்ட தம்பிகளுக்கு பூரா நான் நன்றி சொல்லணும். அதை விட நம்மளுக்கு அந்த வாய்ப்பை நல்கிய கிராமத்தார்கள் பங்காளிகள் ஐயருடைய வாணி கருப்பசாமின்னா சாதாரண விஷயமா? அவருக்கு கும்பாபிஷேகம் இன்னைக்கு நாள் என்ன நாள் தெரியுமா? பிரதோஷம், வளர்முறை பிரதோஷம், மிகப்பெரிய ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே இந்த வேடம் தாங்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதே மாதிரி வளர்முறை மாதிரி சிவனுக்கு உகந்த நாள். அந்த லிங்கேஸ்வரனுடைய அருளோடு இந்த ராமலிங்கம் சொல்றேன், மென்மேலும் சிறப்பாக இருப்பீங்க. ராமலிங்கத்துக்கு ராமலிங்கம் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு லிங்கம், இந்த லிங்கத்தோட போட்டி போட்டா ஜெயிக்க முடியுமா? லிங்கத்தோட போட்டி போட்டா ஜெயிக்க முடியுமான்னு அண்ணையா மாமா ஒருத்தர் பாடுவாரு. அது மாதிரி இன்னைக்கு 2 லிங்கம் நம்ம சந்திக்கிறோம். உங்க பேர் என்ன? என் பேர் வீரத்தேவன், அப்பா பேர் நம்பியார், அம்மா பேர் நங்கை மோகினி. பேர் நம்பியார், அம்மா எம்ஜிஆர் புள்ள. பேரு வீரத்தேவன், உங்க அப்பா பேரு உபேந்திர நம்பி, சிற்றூர் தலைவன். உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. அண்ணன் தம்பி 7 பேரு. நீங்களா? நான் அடுப்ப. என்னையா சொல்ற? அம்மா நான் யாருன்னு தெரியுதா? நிக்கிறீங்க. நான் கேக்குறேன், இப்ப உங்களை பத்தி நான் கேக்குறீங்க. அது தெரியும் எனக்கு. இல்ல இன்னும் கூட எடுத்துட்டு போங்க. உங்கள பிள்ளை இருக்கான்னு கேக்குறீங்க. உங்கள பிள்ளை இருக்கான்னு கேக்குறேன். ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க, வெளியே இருக்குறேன். தேவையில்லாத விஷயமா? ஏயா ஒருவருக்கு 2 உள்காவல் இருக்காங்க, நீங்க வெளிக்காவல் செய்றீங்க. அதான் என் தங்கச்சி வள்ளி. நான் போனா பிள்ளை வருமா? உடனே வராது, 10 மாசம் ஆகும். அப்படி நீங்க போன உடனே பிள்ளை வரணும்னா நவமாச கற்பனை பெரியாத்துல சேர்த்திருப்பாங்க. என்னைக்கு பிரசவ நாள் கேட்டு போங்க, போன உடனே பிள்ளை வரும். சண்டாலும் 3 லட்சம் ரூபாய் காலி பண்ணி தட்டுக்கல்ல கூட்டி போனது நீதானே? கண்டிப்பா கொடுங்க. உங்களுக்கு என்னங்க எம்ஜிஆர் மாதிரி எல்லாமே உங்க பிள்ளைங்க தாங்க. அப்படி நினைக்கிறேன். பிள்ளையா பெற்றா ஒரு பிள்ளை, பெறாட்டி உலகமே பிள்ளை. வீடு இல்லாதவனுக்கு இருக்கவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு உலகமே வீடு. தமிழ்நாடு பூரா வீடுதான். நான் கேட்கிறேன், முதல்ல இருக்கிறது ஓ தங்கச்சியா என் தங்கச்சியா? ஆள் 2 வேலை பார்த்துட்டு இருக்குது வயக்காட்டுல. வயக்காட்டுல தொழில வேலை பார்த்துட்டு இருக்குது. இல்லையா? 2 பிள்ளைகள் என்ன, அது 2 என்ன வேலை பார்க்குது? எங்க திணைய வச்சிருக்கேன், அது அறுவடை பண்ணனா, களை எடுக்கணும், ஒடிக்கணும், கருத்தை சரியா சரி பண்ணணும்ல. காலம் தாமதம் காரிய கட்டுவாங்க. மலையேறி போனாலும் மாமச்சன் தயவு வேணும், மணவரைக்கு போனாலும் மாமச்சன் தயவு வேணும். நீங்க இப்ப போகுது வாங்குவாங்க, எது வருதோ பிடிங்க. நான் சரியான நேரம் பார்த்துட்டு நான் என் தங்கச்சி நான் உங்க தங்கச்சி சொல்லிடுவேன். தலைமை இருக்கு. ஒரு பிள்ளை வளர்த்தியா இருக்கான். உன் தங்கச்சி இருந்து குடிச்சா நல்லது. நான் பாரு என் தங்கச்சி எதையும் பிடிச்சுட்டேன்னா நல்லா இருந்தா பிடிச்சுக்க வேண்டியதாங்க.
நல்லா இருந்தா அது இல்லாதனாலதே நான் நல்லா இருக்கேன். அது முதல்ல தெரிஞ்சு அதுல முதல்ல அதனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இல்லன்னா இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஆத்தியர் என்னைய காட்டி கொடுக்குறாரு, அவரை காப்பாத்திக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? வாணிக்கரப்பை வந்து நான் பேசுறேன் பெருமையா சொல்றேன் அப்படின்னா, நாங்க ஒரு 10 பேர் இருக்கு அந்த முன்னாடி இல்ல, 50 பேர் கடையை திறக்க முன்னாடியே கடைக்குள்ள போறாங்க. ஆனா வாணிக்கரப்பன் கோயில என்னைக்கு அரியன்னு வந்து இங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சோமா, பெரிய பெரிய என்ன சொல்லுவாங்க பீப்பாவெல்லாம் குடியிருப்பாடிட்டோம். அதுக்கு காரணம் சத்தியமா நான் 1 வருஷம் ஆகுது நான் நிப்பாட்டி என் தம்பி எல்லாம் நிறைய யாருமே அந்த கோயிலுக்கு குடிக்கிறதே மறந்துட்டோம். அதுக்கு காரணம் என்ன? இந்த குடியை விட்டதுனாலதான் என்னுடைய குடி வந்து கோபுரமாக இருந்து இன்னைக்கு உங்க முன்னாடி முருகனா காட்சி தர்றேன். உங்களை எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறேன். குடிச்சதுனால ஒண்ணுமே கிடையாது. கடைசியில மானம் போய், மரியாதை போய், குடும்பம் போய், தன்னுடைய தன்மானம் போய், இதையெல்லாம் போறதுக்கெல்லாம் காரணம் ஒரே விஷயம் குடிதான். அதுக்கு மூல காரணம் ஐயனை வேண்டிக்கங்க, அந்த யாருமே வரக்கூடாதுன்னு நீங்க நம்புங்க, கண்டிப்பா அந்த யாரும் உங்களுக்கு வராது, குடிக்க மாட்டீங்க. ஐயா ஒரு விஷயம், ஒருத்தர் போய் ஒருவர் கேட்டாரா, ஐயா நீங்க மது சாப்பிடுறியா அப்படின்னு. இல்ல சாப்பிட மாட்டேன். ஐயா அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் கல்ல. இந்த குழந்தைய கொன்றுறியா? எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்னாச்சுன்னா மூன்றையும் நான் செய்ய, மதுவுக்கும் அடிமையாக மாட்டேன், மங்கைக்கும் அடிமையாக மாட்டேன், குழந்தையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் சவலை பத்தி என்ன பண்ணிட்டான், சரி இந்த பொண்ணை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இந்த குழந்தையை கொண்டால் பாவம், அது ரெண்டு வேண்டாம், இது ரெண்டு வேணாம், இந்த மதுவை மட்டும் நம்ம சாப்பிடுவோம், உடம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு இந்த மதுவை மட்டும் அறிந்து விட்டார். அந்த மதுவை அறிந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு லேச அப்படின்னு அந்த மோகம் பல எச்சிபிக்கு வந்துரும்ல. அப்படி வந்த உடனே என்ன பண்றான்னா, இந்த பொம்பளை பிள்ளைய பார்த்து லேச அப்படின்னு பாக்குறேன். பார்த்த உடனே அந்த பெண்ணை போய் தொடுறேன். அந்த பெண்ணை தொட்ட உடனே இந்த குழந்தையாகப்பட்டது போய் தடுக்குது. அந்த போத வெளியில என்ன பண்ணிட்டா தெரியுங்களா, இந்த குழந்தைய கொன்னுட்டான். முதல்ல அந்த பொண்ணை நம்ம தொட முடியும், அது தொடர்ந்து யாரும் இடைஞ்சல குழந்தை காலி பண்ணு முதல்ல. அப்ப ரெண்டாவது என்ன பண்ண, இந்த பெண்ணையும் கற்பழிச்சு சின்ன பண்ணிட்டான். காரணமா இருந்தது எது? மதுதான். அதனால உங்கள்கிட்ட மதுவை வேணாம் வேணாம் வேணாம்னு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். ஏதோ ஒரு காலத்துல பட்டம், ஒரு காலத்துல திருந்த வேண்டும். உங்களை எல்லாம் கேட்ட வரதுப்பிய கூட மான்களை ஒரு மண்பன் கண்டிர நீக்கவே, வரதுப்பிய கூட மான்களை ஒரு மண்பனை கண்டிக்கிற மான்களை ஒரு மண்பனை கண்டது ஆனத்தடி வந்திருக்காரு மாப்பிள்ள தர்மா. வந்திருக்காரு. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு தரணுமா இல்லையா? வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு வந்து ராஜமாட்ட வந்து இன்னைக்கு வாய்ப்பு உண்டு. என்ன ராஜமாட்ட இல்ல ஆடுக அடிபொண்ணா பிறந்தவளே எங்க அம்மா மருமகளே, அம்மா ஓடி போயிடுவான். அவன் மருமகளே அப்புறம் ஓடி போய் கேக்கு நான் கைராசி காரனடி ஏ கைய தொட்டு பாத்துக்கடி, ஏ கைய தொட்டு பாத்துக்கடி, சீம சமத்தி ராசாத்தி தாண்டி மகராணி, சீம சமத்தி ராசாத்தி தாண்டி மகராணி,
அது உன் உங்கச்சி ஏன்னா யாரு முகம் ஆனா உண்மையிலே சொல்றேன் நாட்டுக்கு நாடு மட்டும் நம்ம ரெண்டு ஓடி போறீங்களா? பெரிய ஆஸ்பத்திரியில மாவு கட்டு போட்டு ஓடி போறீங்களா? விடுறா உள்ள அந்த போல வேணாங்குது அடையாள பாமல ஆசை கிடைச்சிட்டா என்ன சொல்ற சில்லறை ரெண்டு பேரும் புரியாது புரியாது எச்சு ஊர்ல என்னை பார்த்தா மாப்பிள இந்த பிள்ளை மண்டையே தடவுறான் இந்த தடவு மாப்பிள மச்சான் நான் எதை விடுறான்னு சொன்னேன் எதை தாக்கலையா இல்ல தாக்கல விடு மாப்பிள கோல்ல 2 கோல் இருக்கு 2 கோல் இருக்கு இந்த இப்படி கடமாட்டா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது என்னை தவிர எல்லாத்தையும் கட்டி பிடிக்கிறா என் தங்கச்சி இருக்கட்டா ஓ தங்கச்சி தலியா இதே கூட்டத்தை பண்ணி மேடை நீங்க எம்பெல்லாம் கட்டி புடிச்சீங்க இப்ப மட்டும் ஏன் தயங்குறீங்க? அது வேற வேடம் இது வேற வேடம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க என்ன மாமா இடம் விடுப்பா நோத்தால போட்டு கட்டவா ஆனா மூக்கு ஒண்ணுமே அவர் மாதிரியே இருக்கிறீ தெரியலையா நீ யாருக்கு பிறந்தோன்னு விடியா உள்ள தாக்கலாம் தங்கச்சி தங்கச்சி வலிக்குன்னு வாமா 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 ஆண்டவர் ஆண்டவர் வேடுவர் ஆண்டவர் ஆண்டவர்னா ஆம்பளை வேடுவர் வந்திருக்கார். ஆண்டவர் என்ன தூக்கம் வந்திருக்கார்? மானை பிடிக்க வந்தாராம். ஆனை பிடிக்கவா? மாணிக்கு தான் பொச்சுன்னு சொல்றாருமா. ஆனை பிடிச்சதாளா? பழைய லோடு
நடந்தே உங்களுக்கு நடந்தே வந்த ஒரு நேரம். சரி மான் நீங்க பாத்தீங்க நீங்க பார்க்கல வந்திருந்தா பார்த்திருப்பேன். பாத்தீங்க என்ன அண்ணே அவர் சொல்றாரு அதுதான் 50 நோட்டீஸ் 120 அட்டை பிரிண்டே விழுகாது. கடைசி வரைக்கும் பிரிண்ட் விழுகாது. வெறும் மணிப்பிரச வாய் மாதிரி. அண்ணே மணி எத்தனை? மணி 5 மணிக்கு மேல. இனிமேல் நீங்க நிக்கலாமா? அது அந்த இடத்துக்கு அந்த ஆள் வந்துட்டு இந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். இருந்தாலும் சரி என் வேற உட்காந்து பாத்திருவேன். இந்த முண்டைய கட்டி வைக்கிறவங்கள பெரும்பாடா இருக்குது. ஏன்டா கெடுக்குற? ஒழுக்கமத்த வயலுங்க வந்து சேர்ந்துருக்காங்க. புரியா தங்கச்சி போய் காசு வாங்க கொஞ்சம் விடுங்க ஓடி போயிரு. அப்படி சொல்லாதீங்க தம்பி. அல்ல அவங்க அண்ணனுக்கு எவ்வளவு பாசமா இருக்காங்க. நீங்க கட்டி பிடிக்க ஒழுக்கமத்தவங்க தான் கட்டி பிடிப்பாங்க. நாங்க அப்படியே கட்டி பிடிச்சாலும் அப்படிதான் சொல்லக்கூடாது. நாங்க அப்படியே கட்டி பிடிச்சாலும் இது மாதிரி பப்படிகளை கட்டி பிடிக்க மாட்டோம். அப்புறம் உள்ள கட்டி பிடிச்சு வெளியே வந்து தங்கச்சின்னு சொல்லிடுவோம். இதை வெளியில சொல்லியா சண்டா சொல்ல சண்டா கட்டி இருக்கேன். கருப்பு கோயில சத்தியம் பண்ணிட்டு கட்டி பிடிக்கிறேன்னு இன்னைக்கு கருப்பு வீட்டுல என்ன பண்ண இதுக்கு இல்லாம சத்தியம் பண்ணுவாங்க. சத்தியம்னா உங்களுக்கு சக்கரை பொண்ணு மாதிரி இருக்கா? இல்ல நெய் சேர்த்த மாதிரி இருக்கு. கூறுபட்ட அண்ணன் இந்த பிள்ளைய கூட்டிட்டு போ. ஒரு தடவை குக்கரு என்ன ஒரு தடவை ப்ளீஸ் என் தங்கச்சி சூப்பர் பிகர்னு சொல்லியிருக்கேன். சூப்பர் பிகரா நீ என்ன பண்ணுவே பண்ண மாட்டேன்னு எனக்கு எப்படி தெரியும்? செல்வத்தோட சேர்த்தவன் செல்வத்தோட சேர்த்து அப்படி பண்ணா நீ வீட்டுல 2 மாடு வச்சிருக்க. பாவம் ஒத்தையில நிக்கிறாரு. அவருக்கு உதவி செய்யணும். அவர் என்ன பண்ணுவான்? ஒரு 5 பேருமே ஒரே மாதிரி பேசுறதோட சொல்லி நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், நான் அப்படி பண்ணுவேன். கேள்விப்பட்ட முழங்கால் வீங்கிருக்கா? என்ன உடம்பால் விழுந்தோனா பாத்துட்டு போருக்கு. அண்ணா அப்படி பண்றவர் ஏன்னு நம்ம இடத்துக்கு வந்து உதவி கேட்டுக்கிட்டு நிக்கிறாரு? என்ன இங்க ஏதோ வாய்ப்பு பெருசா கிடைக்குமானதா? ஏற்கனவே பெருசா கிடைச்சு தர வச்சிருக்காரு. பெருசா வேணுமா? அது புழங்கி புழங்கி பெருசாக்கிட்டாரா? அப்ப சிறுச பெருசாக்கலாம்னு வந்திருக்காரு. அப்படியா? சரி நான் அவரை கொஞ்சம் பெருசாக்கிறேன். நீங்க பெருசாக்குறீங்க. என்னடா சொல்ற? பூவோட போடுறேன். வருக வருக வணக்கத்திற்கு வீடு வரை வருக வருக. அவர் பழைய அண்ணா காலத்துல பழைய இந்த யூனிட் மைக்ல பாடினவர். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, கூப்பிடாம எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணு கூப்பிடும் போது என்னன்னு கேட்க இருக்கு இல்லம்மா, கூப்பிட்டோன்னே ஒரு வேகத்துல வந்து என்ன சுறுசுறுப்பா இருக்காங்களா? சுறுசுறுப்பா இருக்காங்களா? மத்தாளம் போட்டுச்சா மயிலு, மச்சான தேடுதா குயிலு. இங்கே ஒரு மாரியாத்தா என்கிட்ட ஏத்த அப்படி கேள்வி கேட்கறீங்க. அப்படி சொல்றேன் தங்கமே நானா நீ சுறுசுறுப்பா இருக்க அப்படி சொல்றா. சுப்பு ஊரெல்லாம் சுத்தி அப்ப தாண்டி வந்துச்சு புத்தி நாளா. ஆளெல்லாம் நல்லாத்தான் வாய் ஏக்கணமா பேசுறீங்க. ஏன் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு எடுத்து சொன்னீங்க அப்படின்னா முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன், முடிஞ்சா நான் செய்வேன். இல்லைன்னா எனக்கு ஆனா எதுக்கு தனியா இருக்குமா? இவன் உனக்கு அண்ணனா? எப்பதான் அப்படி வர பாக்க ராமலிங்கா? ஏமா உன்னை பார்த்ததுல இருந்து உள்ள மனசு இல்ல சொல்லிட்டு கிளம்பிடுவோமா? ஐயா வருஷம் வருஷம் நாடம்னா யாரையும் மறக்கிறீங்களோ மறக்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆமா சில பேர் அவர் சொன்னாரு எங்க அண்ணன் சொல்லாம போயிடுவாங்க. நான் அவளை இழுச்சா பையட சொல்லாம எல்லாம் போக மாட்டேன், முழுசா சொல்லிட்டு தான் போவேன். வருஷம் வருஷம் நாடம்னா யாரையும் போடுவீங்களோ இல்லையோ அண்ணன் தர்மாவை போட்டுருங்க, அவர் என்னைய போடுவாரு, நான் போய் இந்த பிள்ளைய போட்டுருவேன். போடு போடு நீ போடு. நாடத்துக்குள்ள ரசீது
சொல்லுங்க போவோம். நாதாரி கூட்டம் மாத்திட்டாங்களா? பவுண்டர் சின்ன நாடகம் பார்ப்போம். வாடா. நாதாரி கூட்டம் நானே நானே நல்லபடியாடி மரத்துல அடிச்சுக்கிருச்சு. அதே மாதிரியா